ஒரு அழகான கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்துல ஒரு அம்மா, 2 மகன்கள், ஒரு அப்பா, இப்படி ஒரு சின்ன குடும்பமா அழகா வாழ்ந்து வந்தாங்க. இன்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பவன். அவனது மனைவி தேவி ரொம்ப சிக்கனமாக இருப்பவள். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தனது பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்பா தனது வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். அப்போது 2 மகன்களும், அப்பா, எங்களுக்கு இன்னைக்கு வரும்போது சமோசா வாங்கிட்டு வாங்க அப்பா, ரொம்ப ஆசையா இருக்குதப்பா, வாங்கிட்டு வாங்க அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்பாவோட குழந்தைங்க சரவணாவும் வெற்றியும். அவ்வளவுதானா பசங்களா? இன்னைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நீங்க சமத்தா வீட்ல இருங்க. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க இந்த மாதிரி குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பசங்கள கெடுக்காதீங்க. நம்முடைய கஷ்டத்தை கொஞ்சம் புரிய வைங்க. நேத்து அப்படிதான் பானிபூரி கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு சமோசா கேக்குறாங்கன்னு வாங்கிட்டு வர போறீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்படின்னு தேவி சொல்ல, அட போம்மா, நம்ம குழந்தைங்களுக்காக தானே நம்ம சம்பாதிக்கிறோம். அவங்க கேட்டதா வாங்கி கொடுக்க தானே நம்ம சம்பாதிக்கிறோம். அவங்களுக்காக தானே நம்ம வாழுகோம். அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதுல என்ன தப்பு? அப்படின்னு சொல்லிட்டு இன்பா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா தேவி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்தா. ஐயோ, ஏன் இந்த மனுஷன் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத நம்ம வேணான்னு சொல்லுவோமா? ஏன் இத அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அவங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது தானே நான் சொல்றேன். ஏன் இப்படி பண்றாரு? ஒரு நாள் கண்டிப்பா அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தனது வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தைங்களும் எப்பயும் போல விளையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்பா வேலை முடிஞ்சு அப்போதான் வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே தனது குழந்தைகள், அப்பா, சமோசா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? குடுங்க குடுங்க அப்படின்னு குழந்தைங்க ஆர்வத்தோட கேட்டாங்க. சரவணா, வெற்றி, கொஞ்ச நேரம் பொறுங்கப்பா. அப்பா உங்களுக்காகத்தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா உங்களுக்கு வச்சு கொடுப்பா. நல்லா சாப்பிடுங்க. சரி அப்பா, நாங்க அம்மா கிட்ட போய் குடுக்கறோம். அம்மா எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு குழந்தைங்க சந்தோஷமா அம்மா கிட்ட போய் கொடுத்தாங்க. தேவியும் அத 2 பேருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்தா. குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் தினமும் போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் பசங்க ஏதாவது கேட்க என்பா தினமும் அத வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படிதான் ஒரு நாள் என்பா அதே மாதிரி காலையில வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தா. அப்ப குழந்தைங்க 2 பேரும், அப்பா, இன்னைக்கு வரும்போது எங்களுக்கு நிறைய கார் பொம்மை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு 2 குழந்தைங்களும் கேட்டாங்க. அப்போ இன்பாக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா அவன் கையில வாங்கி கொடுக்க காசும் இல்ல. உடனே இன்பா தனது குழந்தைங்க கிட்ட, வெற்றி, சரவணா, இன்னைக்கு அப்பா கிட்ட காசு இல்ல பசங்களா, இன்னொரு நாள் வாங்கி தரம்பா அப்படின்னு இன்பா சொல்ல, உடனே வெற்றியும் சரவணாவும், அப்பா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு கண்டிப்பா கார் பொம்மை வாங்கிட்டு வரணும்பா அப்படின்னு குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப அடம் பிடிச்சாங்க. இன்பா உடனே, சரி சரி, அடம் பிடிக்காதீங்க. எப்படியாவது யார்கிட்டயாவது காசை வாங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வரேன் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது தன்னோட மனைவியான தேவி அங்க வந்தா. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஏன் நீங்க எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க? நான் தினமும் சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்காம இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு? குழந்தைங்க எவ்ளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு அப்படின்னு ரொம்ப வருப்பத்தோட தேவி கேட்க, ஆமாம்மா, நீ சொல்லும்போது தான் நான் கேட்காம இருந்தேன். நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அப்போ என்கிட்ட காசு இருந்துச்சு, அதனால நான் தினமும் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன செய்யறதுனே தெரியல. குழந்தைங்க வேற இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யறது? நீயே சொல்லு. ஆமா ஆமா, நான் சொல்லும் போதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க நீயே சொல்லுன்னு கேக்குறீங்களா? சரி சரி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வெற்றியையும் சரவணாவையும் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் கார் பொம்மை கேட்டீங்க இல்லையா? அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போலாமா, இல்லனா உங்களுக்கு கார் பொம்மை தான் வேணுமா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா நம்ம குழந்தைங்க வெளியில போலான்னு தான் சொல்வாங்க அப்படின்னு இன்பா கிட்ட சொன்னா. உடனே இன்பா பசங்களை கூப்பிட்டு, வெற்றி, சரவணா, இங்க வாங்கப்பா. நீங்க 2 பேரும் இன்னைக்கு பொம்மை வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். அது என்னன்னா, உங்களுக்கு கார் பொம்மை வேணுமா இல்லனா வெளியில கூட்டிட்டு போணுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்பா, எங்களுக்கு கார் பொம்மை எல்லாம் வேணாம்ப்பா, எங்களை வெளியிலேயே கூட்டிட்டு போங்கப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு 2 குழந்தைகளும் சொல்ல, இன்பாவும் தேவியும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அதுக்கப்புறமா இன்பா எப்பயும் போல வேலைக்கு கிளம்பிட்டான். பொழுது சாய்ந்து இன்பாவும் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டான். பசங்களும் இங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க. இன்பா வந்ததும் அவங்க சந்தோஷமா வெளியில கிளம்பிட்டாங்க. பசங்களா, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். நான் சொல்றதையும் நீங்க கொஞ்சம் கேட்கணும். என்னப்பா அது? சொல்லுங்கப்பா, நாங்க கேக்குறோம். நம்ம நல்லா ஜாலியா வெளியே போய் சுத்திட்டு அழகா நடந்து வரலாம். வெளியில இருப்பதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா சுத்தி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். சரியா குழந்தைங்களா? ஆனா அப்பா கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. சரியா? சரியப்பா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். ஜாலியா நம்ம சுத்தி பார்த்துட்டு நடந்து வீட்டுக்கு போகலாம். ஹே ஜாலி அப்படின்னு குழந்தைங்க சொல்ல சந்தோஷமா 4 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. உடனே தேவி, என்னங்க பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்க நம்ம சொன்னா எவ்ளோ அழகா புரிஞ்சுக்கிறாங்கன்னு. நல்லா இருக்கிற குழந்தைங்களையும் நாம தான் கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறோம். குழந்தைங்க அடம் பிடிச்சாலும் நம்ம வேறு விதமா மாத்தி சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியுங்க. இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. ஆமாம்மா, நான் தான் இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம குழந்தைங்க கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களை அடம் பிடிக்க வச்சுட்டேன். சரிம்மா, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். சரிங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குழந்தைங்களோட நடக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்துதாங்க எல்லாமே கத்துக்குவாங்க. குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி வேறொரு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒன்ன மாத்தி யோசிங்க. கண்டிப்பா குழந்தைங்க ஒத்துக்குவாங்க. குழந்தைங்களுக்கு நாம தான் அன்பையும் அறிவையும் நல்லொழுக்கத்தையும் கொடுக்கணும். பாக்குற குழந்தைங்க நீங்க எல்லாரும் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நல்ல குழந்தைங்கள வளருங்க.